அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம சாக்லேட் கேக்கு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 1.5 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நம்ம எந்த கப்பால் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் தாங்க நம்ம எல்லா பொருட்களையும் அளந்துக்கணும். இப்போ மாவு 1.5 கப்பு போட்டாச்சு. கூடவே சர்க்கரை 3/4 கப்பு போட்டுக்கலாங்க. கூடவே கொக்கோ பவுடர் 1/4 கப்பு போட்டுக்கலாம். இப்போ 1 கப்பு பால் ஊற்றிக்கலாங்க. நான் காய்ச்சாத பால் தான் ஊற்றிக்கிட்டேன். கூடவே 1/4 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ நான் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி நம்ம இப்போ ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம், கட்டி இல்லாமல். பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ நம்ம ஃப்ளாட்டாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. நான் கேக் செய்கிற டின்னு தாங்க எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அதில் ஆயில் கொஞ்சம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆயில் ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றி அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச அந்த பேட்டரை அதில் ஊற்றிக்கலாங்க, அந்த பாத்திரத்தில். இப்போ ஊற்றிட்டு நம்ம தட்டி விட்டுக்கலாங்க ஃப்ளாட் ஆகிறதுக்கு. இப்போ தட்டினதுக்கப்புறமா நம்ம ஓவனில் அதை எடுத்து வச்சுக்கலாம். அந்த பேட்டரை ஓவனில் நான் 180 டிகிரியில் 35 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டேங்க. நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம ஓவனை திறந்து விட்டுக்கலாம். ஓவனை திறந்துட்டு நம்ம அதை வெளியில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கேக்கு. இப்போ அதை ஆறினதுக்கப்புறமா நம்ம சுற்றிடும் கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கலாங்க, ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ஒரு தட்டை எடுத்து அதை நம்ம திருப்பி போட்டு தட்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.